त्रिविक्रमाय नमः ओम वामदेवाय नमः ओम ज्येष्ठाय नमः ओम कनिष्ठाय नमः ओम पिंगलाय नमः ओम नानाविध परिमलपत्र पुष्पांजलिं पूजां समर्पयामि एकहारति दीपं दर्शयामि சத்தியமா நான் எடுக்கவே இல்ல. நான் எடுக்கல. நீங்க யாருமே எடுக்கலனா அது எப்படி காணாம போகும்? யோ புண்ணியக்கொடி, நீ எங்க போய் தொலைச்சிட்டு இங்க வந்து கேக்குற? ஏய், அது இங்கதான் காணாம போயிருக்குது. அது சாதாரண பொருள் இல்ல, என் கண்ணே அதுலதான் அடங்கி இருக்குது. அது மட்டும் கிடைக்கல, நீங்க யாரும் இங்க இருந்து வெளியில போக முடியாது, ஜாக்கிரதை. ஐயா சாமி, என்ன மட்டுமாவது விட்டுருங்க. நான் ரேஷன் கடைக்கு போய் அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும். அப்படி வாங்கலனா என் பொண்டாட்டி சிகரெட்டால சூடு வைப்பா. உன் பொண்டாட்டி சிகரெட் பிடிப்பாளா? என்ன பிடிக்க சொல்லி அதை வாங்கி சூடு வைப்பா. ஏண்டா, அவதான் சிகரெட் பிடிச்சா சூடு வைப்பான்னு தெரியுது, நீ ஏண்டா பிடிக்கிற? இல்லைங்க, பிடிக்கலனாலும் சூடு வைப்பா. ஐயா, உங்களுக்காவது பரவாயில்ல. நான் கோவில்ல இருந்து ஆத்துக்கு லேட்டா போனேன்னா கோவில்ல யாரோட சிலிம்ஷம் பண்ணிட்டு வரேன்னு ஏன் ஆத்துக்காரி கேப்பா. ஊரே சிரிப்பா சிரிக்கும். யோ நிறுத்தியா? ஆம்பளைங்க நீங்க பொம்பளைங்க மாதிரி புடம்பி நிறுறீங்க. யோ ஏன் பேச மாட்டா? ஒரு மூக்கு கண்ணாடிக்காக இத்தனை பேரை பூச்சி டார்ச்சர் பண்ணி இருக்கிறேன். யோ, உன்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண மூக்கு கண்ணாடியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாய கண்ணாடியோ? ஆமாயா, இந்த கோயிலுக்கு வந்து தானே அது மாயமா போச்சு. குட் மார்னிங் பிரபு. குட் மார்னிங். என்ன ஆஞ்சநேயா, வடையும் கொடையுமாக வந்திருக்கிறாய்? வடை எனக்கு, கொடை உங்களுக்கு பிரபு. என் மூக்கு கண்ணாடி மட்டும் கிடைக்கல, உங்க யாரையும் இந்த கோயிலை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன். இது இந்த ஆஞ்சநேயர் மேல சத்தியம். ராமரா? ஐயோ ஐயோ, உனக்கு தெரியறது எனக்கு தெரியலையே. கண்ணாடி இல்லாததுனால முன்னாடி இருக்கிற ராமரை பின்னாடி இருக்கிற நீ இன்ட்ரோடியூஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. அடே, யாராவது எடுத்திருந்தா என் கண்ணாடியை கொடுத்துடுங்கடா, என் கண்ணாடியை கொடுத்துடுங்க. ஆஞ்சநேயா, இங்கே நடந்த சம்பவங்களை பார்த்தாயா? பார்த்தேன் பிரபு. ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை பார்த்தது போல் இருந்தது. ஆமாம், பாவம், இவர்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? எல்லா சோதனைகளுக்கும் பின்பும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் பிரபு? ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். அட போங்கள் பிரபு, அதற்குத்தான் டைரக்டர், கதாசிரியர் என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா? நமக்கேன் இந்த வேண்டாத வேலை? அது சரி பிரபு, தாங்கள் இன்ட்ரோடியூஸ் செய்து வைக்கும் அளவிற்கு அது என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா? எஸ், அவன் பெயர். என்ன பிரபு, நீங்களே மறந்து விட்டீர்களா? அவன் பெயர் பம்மல் பாபுஜி. பிரபு, இவன் தானே அவன்? அவன் இல்லை. இவன் அவன் இல்லை என்றால் இவன் யார்? இவன் தான். பார்க்க மட்டும்தான் இவன் ரவுடி, ஆனா வேற ரவுடிங்க அடிக்க வந்தா சந்து சந்தா பூந்து ஓடுவான். ஒரு முறை இப்படித்தான் சின்ன சோம்புக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்டான். அதனால தான் இவனுக்கு சந்து சங்கன்ற திருநாமம் உண்டாச்சு. பிரபு, இவன் என்ன என்னை விட வால்பையனாக இருக்கிறான்? இவன் தானா அவன்? இவனும் அவன் இல்லை. அப்படி என்றால் இவன் யார்? இவன் தான். ஸ்பீடு பறந்தாம பிரச்சனை வந்துட்டா ஓடுறதுல அவ்வளவு ஸ்பீடு. ஒரு முறை ஆம்புலன்ஸ் சத்தத்தை போலீஸ் சைரன் சத்தம் நினைச்சு 1/4 மணி நேரத்துல இங்க இருந்து ஆந்திராவுக்கே ஓடிட்டான். பிரபு, இவனா? இவனும் அவன் இல்லை. அட போங்க, நீங்க ரொம்ப கடுப்பேத்திருக்க பிரபு. ஆமா, இவன் யாரு? இவன் தான். அட்டாக் ஆறுமுகம். இவன் எஸ்கேப் ஆகும்போது யாராவது அட்டாக்னு சொல்லிட்டா அப்படியே நின்னுடுவான். இவனை அட்டாக்னு சொல்லி நிறுத்தி தான் போலீஸ் மத்தவங்களை ஈஸியா பிடிக்கும். கொஞ்சம் உப்பு தான் கம்மி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, என் கடை போச்சே. ஏய், பஞ்சு தப்பு, வடை போச்சே. என்ன ஆஞ்சநேயா, இவனை பற்றி ஒன்றும் கேட்கவில்லை? அட போங்க பாஷ், மொக்க பிசா இருக்கா? கேட்டா இவன் இல்லை என்பீர்கள். இல்லை, இவன் தான் பம்மல் பாபுஜி. ஐயே, ஏய்,
இவன் தான் பம்மல் பாபுஜி. எதுக்கும் உதவாத இந்த 3 அலக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ரவுடி சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்கான். பம்மல் பாபுஜினா பம்மல்ங்கிற ஊரை சேர்ந்த பாபுஜின்னு நினைச்சிடாதீங்க. பம்மி பதுங்கி கையில கால விழுந்தாவது ஒரு காரியத்தை சாதிச்சுப்பான். அதோட சுருக்கம் தான் பம்மல் பாபுஜி.